இந்த மாதம் ஆடி மாதம் தொந்தரவு நிறைந்ததை அனைத்தும் தூள்பூளாக அடிக்கக்கூடிய காலம். சில பேர் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த சண்டை சச்சரவுலாம் ஏற்பட்டிருக்கும். ஐயா நான் கொடுத்துட்டேன், அங்கே பிரச்சனையாக இருக்குது, நம்மளால் வட்டி வாங்க முடியல, அசலே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனவேதனையோடு இருக்கீங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாற்றம் தரக்கூடிய காலமாகவும் அந்த பிரச்சனையை தீர்த்து வரக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும், இந்த மாதம் முழுவதுமே. ஏன்னா அவர் 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தாலே தன்னம்பிக்கை தைரியம் வெளிப்படுமா, எதிரிகள் பலமிழந்து காணக்கூடிய காலமாக வரப்போகுது. நம்மளுடைய முன்னேற்றமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் வளரப்போகுது ஐயா. அந்த இடத்துல எதிரியோடைய தன்மையின் பலம் இழந்து அவங்களே நொந்து நுடல் சாவரா மாதிரி நம் கண்ணெதிரிலே அவங்களுடைய பிரச்சனையை பார்த்து கொண்டு நோய் நொடிகள் உருவாகிற மாதிரியோ, அந்த பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்ற மாதிரியோ, நாமளே அதுக்கு உதவி செய்யக்கூடிய காலமாகவும் மனிதன் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கான். யாரோடைய ஒற்றுமை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ்ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, ஆடி மாத ராசி பலனை நம்ம பார்க்க போகிறோம் ஐயா. தமிழ் மாதத்தில் நம்ம வரக்கூடிய ஆடி மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். அதில் நட்சத்திரம் வாரியாகவும் நாம் பலாபலங்களை உரைக்க போகிறோம் ஐயா. இதுக்கு முன்னே மாத ராசி பலன் தான் பார்த்துருந்தோம். இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் நட்சத்திரத்துக்கு வரிசையாக 27 நட்சத்திரத்தினுடைய வரிசையிலே நாம் பார்க்கக்கூடிய காலங்களாக வரப்போகுது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பலாபலங்கள் இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்க போது, அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, அவிட்டம் 1, 2 பாதம் உடையவர்கள். அதாவது எப்படி சொல்கிறதுனா, அதுவும் இல்லாமல் சதயம் 1, 2, 3, 4 பாதம் உடையவரும், பூரட்டாதி 1, 2, 3 பாதம் உடையவர். இதில் இந்த கும்பராசியில் சேரும். கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் ஆடி மாதம் எவ்வாறு இருக்கப் போகிறது, ஆடி மாதம் முழுவதும் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பத்துக்கு, அதாவது துன்பத்துக்கான முதல் முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலங்களாக அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தோன்றக்கூடிய காலம். ஏனென்றால் நம் 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துக்கு சென்று 4ஆம் இடத்திலே, அதாவது அவர் 2ஆம் அதிபதி அவர் தான், அவரும் 3ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் குரு பகவானுடைய வீட்டோட தன்மை, அதாவது தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சென்று அவருடைய 3ஆம் அதிபதியான செவ்வாயோடு இணைந்து குருமங்கள யோகம் 4ஆம் இடத்துல பெறும்போது நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான முதல் தருணம் என்று சொல்லுவோம் ஐயா. வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டுறதுக்கான ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் ஏற்பாடு செய்ய போகிறாங்க. இந்த மாதம் அதுக்கான அடியடி தூக்க போகிறாங்க. நம்ம என்னென்ன வேலை இருக்குது, அதை நம்ம என்ன செய்யலாமா வானாமா முடிவு பண்ணக்கூடிய வேலை. இடம் மாறுதல், நம்ம வீட்டில் இருக்க முடியலைங்க, தொந்தரவாக இருக்குது, வேறு வீட்டாக மாற்றிக்கலாமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். அதுவும் இல்லாமல் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது நம்ம ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதியான புதன் பகவான் வக்ரகதி பெறுவது தன்னிலைவு, அதாவது நம்மளுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம். அவர் 5ஆம் அதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்துல சென்று வக்ரகதி பெறுவது. அந்த புதன் பகவான் தான் 5ஆம் அதிபதியாகவும் அவரே தான் 9ஆம் அதிபதியாகவும் நம்மளுக்கு வரார். 8ஆம் அதிபதியாகவும் வரார். நம்மளுக்கு 8ஆம் அதிபதியாக புதன் பகவானும் வருவதும் ரொம்ப சிறப்பினை தரும் என்று தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம்மளுடைய தொந்தரவுகள் விலகக்கூடிய காலமாக அவிட்ட நட்சத்திரத்துக்கு இருக்கப்போகுது. மற்றும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முறை இந்த மாதம் ஆடி மாதம் தொந்தரவு நிறைந்ததை அனைத்தும் தூள்பூளாக அடிக்கக்கூடிய காலம். சில பேர் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த சண்டை சச்சரவுலாம் ஏற்பட்டிருக்கும். ஐயா நான் கொடுத்துட்டேன், அங்கே பிரச்சனையாக இருக்குது, நம்மளால் வட்டி வாங்க முடியல, அசலே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனவேதனையோடு இருக்கீங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாற்றம் தரக்கூடிய காலமாகவும் அந்த பிரச்சனையை தீர்த்து வரக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும், இந்த மாதம் முழுவதுமே. ஏன்னா அவர் 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தாலே தன்னம்பிக்கை தைரியம் வெளிப்படுமா, எதிரிகள் பலமிழந்து காணக்கூடிய காலமாக வரப்போகுது. நம்மளுடைய முன்னேற்றமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் வளரப்போகுது ஐயா. அந்த இடத்துல எதிரியோடைய தன்மையின் பலம் இழந்து அவங்களே நொந்து நுடல் சாவரா மாதிரி
நம் கண்ணெதிரிலே அவங்களுடைய பிரச்சனையை பார்த்து கொண்டு நோய் நொடிகள் உருவாகிற மாதிரியோ, அந்த பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்ற மாதிரியோ, நாமளே அதுக்கு உதவி செய்யக்கூடிய காலமாகவும் மனிதன் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கான். யாரோடைய ஒற்றுமை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. மற்றும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முறை இதுவரை இல்லாது இருந்து வந்த பிரச்சனை விலகப் போகுதுங்க ஐயா. நம்மளுக்கு மனதில் தேக்கப்பட்ட பிரச்சனை, ஏன்னா சனி பகவான் வக்ரகதி இருப்பதால் மனதில் ஏற்கனவே ஏற்படுது ஒரு பிரச்சனை, மனதில் ஃபுல்லாக இருக்குது, ஆணித்தனமாக சொல்லும். அப்படியே எப்படி நம்ம வெளியே வர முடியுமா, வர முடியாதா, என்ன தான் நடக்குது, நம்ம வாழ்வில் பில்லி சூனியம் செய்தார் போல் நம் வாழ்விலும் இருக்குது, இவையெல்லாம் எப்படி வந்து சேர்ந்தது, இதெல்லாம் எந்த காலத்தில் நம்மளுக்கு நிறைவு பெறும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெற்றவர்கள் எல்லாமே இனிமேல் தொந்தரவு இல்லாமல் நம் வாழ்விலும் வாழ தான் போகிறோம். நம்மளும் அந்த வாழ்வில் நம்ம வாழ தான் போகிறோம். இந்த மாதம் முழுவதும் தன்னம்பிக்கை பெறக்கூடிய காலமாக வரப்போகுது. வீட்டில் நல்ல விசேஷமான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடியக்கான காலம் இதுவே. சுப ஃபங்க்ஷன் என்று சொல்கிறோம் இல்லை, ஒரு மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருமங்கள யோகம் 4ஆம் இடத்துல நடைபெற்றாலே அது மங்களம் ஏற்படும். வண்டி வாகன பிரச்சனையில் இருந்து வந்த பழுதுகள் நீங்கக்கூடிய காலங்களாகும். மனதில் இதுவரைக்கும் துன்பத்தை மொத்தமே சொல்கிறேன், கும்பராசிக்கே சொல்கிற பலாபலன்னு. தொழில்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், டீச்சர் ஆகட்டும், ஆசிரியர், மாணவர், வங்கி சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய வேலையில் இருந்து வந்த பலுவெலாம், அதாவது அதிகப்படியான வேலை பலுவு நாம் சந்திச்சுட்ருக்கோமில்ல, அந்த வேலை பலுவெலாம் குறைந்து இறைப்பற்று அதிகமாக வரக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் காணப்படும். சந்திரன் வீட்டில் சூரியன் இருப்பது, சூரியனோட வீட்டில் சுக்கிர பகவான் மாறி அமர்வது, அதெல்லாம் வந்து பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். திடீர் செல்வங்கள் சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். விவசாயம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஒன்றும் கெடுதலான விஷயங்கள் இல்லை. தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். மேலும் அவங்களுக்கு வந்து தனித்துறையாக பண்ணுறவங்களாகட்டும், ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், கல்வி நிறுவன நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், எல்லாத்துக்கும் ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதா, நான் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பேனான்னு நினைக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதம் அந்த ப்ரொமோஷன் தெரியறதுக்கான அலுவலகத்தில் நம்மளுக்கு சின்ன அதாவது நாமும் அதில் எழுத்து இருக்கிறோம், அந்த முன்னேற்பாடில் நாமளும் அந்த என்ட்ரியில் இருக்கிறோன்ற நினைப்பு, அந்த நம்ம பாகம் என்று சொல்கிற மாதிரி ஐயா 10 பேர் லிஸ்ட்டில் நம்மளும் இருக்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரி எண்ணங்களை உருவாக்க போகுது ஐயா. இனிமேல் தொலைதூர பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்தி தரதான் போகிறோம். தொலைதூர பயணத்துக்கு நாம் போய் வரப்போகிறோம். தினமும் நம்ம மாத தொலைதூர பயணத்துக்கு சென்று இறை வழிபாடு அல்லது வேலை சார்ந்த விஷயத்திலோ ஈடுபட்டு வரதான் போகிறோம். அடிஷ்னல் பிஸ்னஸாகவும் எடுத்துக்கலாம். அடிஷ்னல் பிஸ்னஸோ வேலை சார்ந்த விஷயமோ எதுவாக இருப்பினும் தொலைதூர பயணத்தை நாம் ஏற்படுத்தி சென்று அதிலுடனே பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அதெல்லாம் மாற்றி அமைச்சுக்க போகிறோம். நம் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த குழந்தைகளுடைய பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு முடிவு தரக்கூடிய மாதமாக கும்பராசிக்கு இந்த மாதம் திகழப் போகிறது. அதுவும் இல்லாமல் குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். மெயினான விஷயமே அது மட்டும்தான் சுவாமி. நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுக்கு அருள் கொடுக்க போகிறான்னு அர்த்தம். முதல்ல ஒரே வார்த்தை சொல்லப்போனால், ஏன்னா அவர் 5ஆம் அதிபதியான புதன் பகவான் வக்ரகதி பெறும்பொழுதெல்லாம் நம் வாழ்விலும் புதிய முன்னேற்றங்களும் எண்ணங்கள் ஈடறக்கூடிய காலங்களாகவும் இருக்கப்பெறப் போகிறது. சுகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இரவு தூக்கம் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கீங்கள, இரவு தூக்கம் தானாக வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். நம்ம ஒவ்வொரு வேலையை எடுக்கிறோம், அதில் செயல் திட்டத்தை உருவாக்குறோம், ஆனால் சரியாகவே செயல்படுத்த முடியல, எதையாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது. ஜன்ம சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தயவு செய்து இதை புரிஞ்சுக்கணும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மனதில் எப்போ பார்த்தாலும் புதிய எண்ணங்கள் தோன்றும். இதை செஞ்சிடலாமோ அதை செஞ்சிடலாமோன்னு எதையுமே நம்மளால் செய்ய முடியல. எண்ணங்கள் மட்டும் பூர்த்தி செய்து உடனே செஞ்சுவிட்டா கூட அதில் எதனா ஒரு பிரேக்கப் பண்ணி கொடுத்து நம்ம பிரச்சனையை உருவாக்கினே இருக்குதுல்லவா. அவையெல்லாம் சனி பகவானுடைய வேலை. அவையெல்லாம் மாற்றித்தரதான் போகிறார் நம்மளுக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட குன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.